வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். எஸ்எஸ்சியோடது ஏற்கனவே வந்து பார்ட் 1 வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து பார்ட் 2. இதில் வந்து அதோட ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The difference between the selling price of some apples if sold for 15 per apple instead of 11 per apple is 800. If cost price of all the apples is 1800, find the selling price of 10 apples if the profit earned is 10%. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்பிளை 15 ருபீஸ்க்கு வந்து விற்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, 11 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 800ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம் ஆப்பிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் சம் ஆப்பிளை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது 15 இன்ட்டு பெர் ஆப்பிளுக்கு 15னா இப்போ 15 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 11 பெர் ஆப்பிளுங்கிறதுனால 11 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு 800ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 4x இஸ் ஈக்குவல் டு 800. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 200ன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆல் த ஆப்பிள்ஸ், அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எவ்வளோ ஆப்பிள் மொத்தமாக நம்மளுக்கு 200 ஈக்குவல் டு எவ்வளோ 1800. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள் தான் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆப்பிள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, 1 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது இங்கே நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள் வேணுங்கிறதுனால இதை 10 ஆப்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 90. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஏர்ன்டு கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், அதுக்கு என்ன ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும் 10, செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கோங்க. சிபி நம்மளுக்கு தெரியும் 90 டிவைடட் பை 90 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இப்போ ரிமைனிங் இந்த சைடு கொண்டு இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது, அது இந்த சைடு வரும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 90 ஈக்குவல் டு 9. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த 90 இந்த சைடு போனால் ப்ளஸ்ஸு 90 + 9 99. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the length, breadth, height of the rectangular box are in the ratio 3:2:4. The cost of covering it with a sheet of paper at the rate of 1.5 per square meter is 1950 வருது. Find the volume of the boxன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ரெக்டாங்குலர் ஸ்கொயர் பாக்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா 2 இன்ட்டு எல்பி பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல், இதுதான் அதோடய ஃபார்முலா. ஓகேவா, அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல் இன்ட்டு பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 இஸ் ஈக்குவல் டு தான் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 1950. அப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்ட்டு இது போட்டால் தான் இவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 3x 2x 4xன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எல் இஸ் ஈக்குவல் டு 3x. அடுத்து பிரெத்து வந்து 2x, ஹைட் வந்து 4x. அப்போ எல்பின்னா 2 இன்ட்டு 3 6x ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் 8x ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்எல் 12
x square into 1.5 is equal to 1950. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 78x square is equal to 1950 வரும். அப்போ x square is equal to 25, x is equal to 5. இந்த 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் லென்த்து பிரெத்து ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 3 into 5 15 மீட்டர். h வந்து 2 into 5 10 மீட்டர். சாரி பிரெத்து. ஹைட் வந்து 4 into 5 20 மீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். ரெக்டாங்குலர் பாக்ஸுங்கிறதுனால அதோட வால்யூம் என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போது 15 into 10 into 20. இதை ஆட் பண்ணிங்கன்னா சாரி மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 150 into 20. அப்போது வந்து 15 into 2 எவ்வளோ? 30. 2 0 இருக்குது, அதை போட்டுக்கோங்க. மீட்டர் க்யூப். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். The simple interest on certain sum of money at the rate of 8% per annum for 9 years is 2880. At what rate of interest can the same amount of simple interest be received on the same sum in 6 years? Rate of interest கேட்குறாங்க. அப்போது simple interestக்கு ஃபார்முலா என்ன? PTR divided by 100. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 280. மீன்ஸ் 2880 ஈக்குவல் டு நம்மளுக்கு சம்மு தான் தெரியாது, பி அப்படி வச்சுக்கோங்க. ஆர் வந்து 8, டி வந்து 9 டிவைடட் பை 100. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 1s are 8, 8 3s are 24, ரிமைனிங் 4, 6 8s are 48. அப்போது 0. 9 1s are 9, 9 4s are 36, இங்கே ஒரு 0 இருக்குது 40. அப்போ P is equal to இந்த 100 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். இப்போ 40 into 100 4000 வந்துடும். P கிடச்சிருச்சு நம்மளுக்கு. சேம் அமௌண்ட்டுக்கு சேம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அகெயின் SI is equal to PTR divided by 100. SI எவ்வளோ? அதே தான், சேம் அமௌண்ட்டு தான் சேம் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. 2880. சம் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 4000 இன்ட்டு இயர் வந்து 6 years, ஆர் தெரியாது, டிவைடட் பை 100. 20 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். 6 1s are 6, 6 4s are 24, 6 8s are 48. அகைன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12%. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Find the number of lead balls each with a diameter of 3 cm that can be made from a sphere of diameter of 21 cm. எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட் பால்ஸ் வந்து அந்த இந்த 21 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் உள்ள ஸ்பியரில் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப். அடுத்து வால்யூம் ஆஃப் லெட் பால்ஸ்னாலும் பால்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, அதுவும் ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது. 4/3 பை ஆர் கியூப். இங்கே 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூபுக்கு வந்து ரேடியஸ், டயாமீட்டரோட பாதி தான் ரேடியஸ். அப்போ ஸ்பியரோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 21 டிவைடட் பை 2 த ஹோல் கியூப். அதே மாதிரி லெட் பால்ஸ்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ 4/3 பை இன்ட்டு 3 டிவைடட் பை 2 த ஹோல் கியூப். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வால்யூம் ஆஃப் ஸ்பியரில்
எத்தனை நம்பர் அது நம்மளுக்கு தெரியாது, அதனால் என்னன்னு வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் லெட் பால்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இது என்ன எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு? 4/3 pi into 21 divided by 2 the whole cube is equal to n into 4/3 pi into 3/2 the whole cube. ஓகேவா? இப்போ இந்த 4/3 pi இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து இங்கேயும் 2 கியூபு தான் வரப்போகுது, இங்கேயும் 2 கியூபு தான் வரப்போகுது. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 21 into 21 into 21 is equal to n into 3 கியூப் எவ்வளோ? ஓகேவா? அதை இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 7 3 1s are 3 7 3s are 21. அப்போது n cube is equal to 49 into 7 7s are 49 into 7 which is equal to எவ்வளோ கிடைக்கும்? 7 cube எவ்வளோ? 343. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 23 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது எக்ஸ் பவர் 8 மைனஸ் இங்கே 23ன்னு இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அதனால் இந்த 24 எப்படி ரைட் பண்ணுறோன்னா 23 + 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 7ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த 23க்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அகெயின் அதே மாதிரி எல்லாத்துலையும் எழுத வேண்டியதான். 23 + 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் 23 + 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 23 + 1 into x power 4 minus 23 plus 1 x cube plus 23 plus 1 x square minus 24x plus 1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 23க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x plus 1 x plus 1 1 x power 7 plus x plus 1 into x power 6 minus x plus 1 into x power 5 plus x plus 1 into x power 4 minus x plus 1 into x power 3 plus x plus 1 into x square minus 24x plus 1. ஓகேவா? அடுத்து இதை உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது எக்ஸ் பவர் 8 மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 7. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 8 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 7. இப்போ இதே மாதிரி எழுதுனீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 plus x power 6 minus x power 6 plus minus x power 5 plus x power 5 plus x power 4 minus x power 4 plus minus x power 3 plus x power 3 அடுத்து வந்து plus x square again வந்து minus x square minus 24x plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 24க்கு பதிலாகவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும்? 23 + 1ன்னு போட்டிருந்தோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அகெயின் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் 1ன்னு வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்து இப்போ என்ன பண்ணுங்கள்? இதெல்லாம் கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 மைனஸ் எக்ஸ் பவர் 8 அதே மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும்? 23. அப்போது
minus 23 plus 1 is equal to minus 22. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒன்றுமே இல்லை, இந்த 24க்கு 24 எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல 23 + 1ன்னு எழுதிக்கங்க. ஏன்னா எக்ஸுன்னு அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறது -x + 1. அப்போ அது எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து -22ன்னு கிடைக்கும். ஓகே. If a plus b equal to 7/3, a² plus b² is equal to 31/9, find 27 into a³ plus b³. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, a³ plus b³ a² plus b² in terms of இதில் வேணும். அப்போது a plus b the whole square is equal to a² b² plus 2ab. a plus bக்கு என்ன வேல்யூ, 7/3 the whole square is equal to 31/9. இது ரெண்டுக்கும் சேர்த்து 31/9 plus 2abன்னு கிடைக்கும். ஓகேவா, இதுலேருந்து நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. 2ab is equal to 49 divided by 9 minus 31 divided by 9. இது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2ab is equal to 49ல் 31 போச்சுன்னா எவ்வளோ, 18 divided by 9 இருக்கும், ஈக்குவல் டு 2. ஓகேவா, அப்போ ab ஈக்குவல் டு என்ன, 1. இப்போது a³ plus b³ என்ன ஃபார்முலானா, a plus b into a² plus b² minus ab. இந்த மைனஸ் ஏபியோட வேல்யூ வேணும், அதனால தான் நம்ம இதுலேருந்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ a³ plus b³ நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. a³ plus b³ is equal to a plus bக்கு தெரியும் 7/3 into a² plus b²க்கு வேல்யூ என்ன, 31/9 மைனஸ் ஏபியோட வேல்யூ 1. இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 7/3 into LCM எடுத்திங்கன்னா 31 minus 9 divided by 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போது 7/3 into 31ல் 9 போச்சுன்னா எவ்வளோ, 22 divided by 9 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இது a³ plus b³ is equal to 7/3 into 22/9 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 27 into a³ plus b³ தான் வேணும். அப்போ ரெண்டு சைடும் 27ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது 27 into a³ plus b³ is equal to 27 into இந்த ரிமைனிங் எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ 7/3 into 22/9. ஓகேவா, 9 1s are 9, 9 3s are 27, 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போது இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், 7 into 22, 2 4s are 4, 2 7s are 14, remaining 1, 2 7s are 14, 14 plus 1 15. அப்போது 27 a³ plus b³ is equal to 154. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் a plus b the whole squareலேருந்து ab கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே a³ plus b³ தான் வேணும். a² plus b² a plus b இந்த மாதிரி a³ plus b³ எப்படி ரைட் பண்ணலான்னா அதுக்கு ஃபார்முலா இது. எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 27 இன்ட்டு இந்த வேல்யூ இருக்குது, அதனால் ரெண்டு சைடும் 27 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, if lengths of 3 sides of triangle are 10 cm, 24 cm, 26 cm, then the length of the median to its greater side is equal to அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு பிதாகரஸ் தியரம் படி நம்மளுக்கு என்ன தெரியும், ABC. அப்போ BC is equal to BC² is equal to AC² plus AB² பிதாகரஸ் தியரம் படி. அப்போது இது ஏன் நம்ம போடுறோன்னா,
இது வந்து ரைட் ஆங்கிளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போடுறோம். அப்போ பிசி இதோட வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ என்ன 26 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஓகேவா? 26 ஸ்கொயர் எவ்வளோ 676 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 576. இப்போ இதை இது பண்ணால் 676 இஸ் ஈக்குவல் டு 676ன்னு இருக்கா. இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த மீடியன் டு இட்ஸ் கிரேட்டர் சைடுங்கிறது இது. ஓகேவா? ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரைட் ஆங்கிளாக இருக்கும் பொழுது லென்த் ஆஃப் த மீடியன் டு கிரேட்டர் சைடு என்னவாக இருக்குன்னா கிரேட்டர் சைடு டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ கிரேட்டர் சைடு நம்மளுக்கு எவ்வளோ 26 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 13. இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட் ஆங்கிளாக இருந்தால் தான் வந்து அது இந்த கிரேட்டர் சைடில் பாதி இருக்கும். லென்த் ஆஃப் த மீடியன் டு இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அது ரைட் ஆங்கிளில் இந்த கிரேட்டஸ்ட் சைடு இருக்குல்ல அதோட பாதி தான் இதோட லென்த்தாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அது வந்து ரைட் ஆங்கிளான்னு செக் பண்ணிக்கிறோம். ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ வந்து கொடுத்துருக்க வேலையிலேருந்து பாதி எடுத்துக்கிறோம். இஃப் எ பாசிட்டிவ் இன்டிஜர் n இஸ் டிவைடட் பை 7 த ரிமைண்டர் இஸ் 4. வாட் இஸ் த ரிமைண்டர் இஃப் 5n இஸ் டிவைடட் பை 7? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு divisor into quotient plus ரிமைண்டர்னு தெரியுமா. இப்போ நம்மளுக்கு குவாஷியன்ட் இங்கே கொடுக்கல, அதனால் குவாஷியன்ட்டை என்னென்னு எடுத்துக்கோங்க, ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து என்னை தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ என் டிவைசர் எது 7. டிவைஸுங்கிறது எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை தான் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். 7 இன்ட்டு குவாஷன் நம்மளுக்கு கொடுக்கல, அதுதான் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஏ ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4. நம்மளுக்கு ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரிமைண்டர் இஃப் 5n இஸ் டிவைடட் பை 7ன்னு கேட்டிருக்காங்க. 5n தான் நம்மளுக்கு வேணும். இங்கே நம்மளுக்கு n தான் இருக்குது. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5n இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன 7a ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 35a ப்ளஸ் 20 அப்படின்னு வரும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை 7ன்னு கொண்டு வரணும். நம்மளுக்கு டிவைசரை என்னென்னு கொண்டு வரணும், 7ன்னு கொண்டு வரணும். அதனால் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 35a ப்ளஸ் 20ல் எத்தனை 7 வரும், 2 7 14. ரிமைனிங் எவ்வளோ, 20ல் 14 போச்சுன்னா ப்ளஸ் 6, அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ இதில் 7ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 7 5s are 35, அதனால் 5a ப்ளஸ் 2 ப்ளஸ் 6. அப்போது 5n is divided by 7 என்ன கேட்டிருக்காங்க, ரிமைண்டர் தான் கேட்குறாங்க. அப்போ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது ஏன் இங்கே இது மாதிரி எடுத்துக்கிறோன்னா, நம்மளுக்கு 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் வரணும். ஸோ இதில் காமனாக 7 எடுக்கிற மாதிரி இதை வந்து பிரித்து எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ எடுத்ததுக்கப்புறம் ரிமைண்டர் லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறதா ரிமைண்டர் எவ்வளோ 6. If the difference between the compound and the simple interest on certain sum of money for 2 years 8% per annum is 160. Find the sum. Sum தான் கேட்குறாங்க. சம்ங்கிறது P. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னா, டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R டிவைடட் பை 100 the whole power 2. இது வந்து 2 இயர்ஸுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இங்கே 2 இயர்ஸ்னு கொடுத்தா மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 160. அப்போ 160 இஸ் ஈக்குவல் டு சம்ங்கிறது P தான் கேட்குறாங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 டிவைடட் பை 100 the whole square. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா
2 4s are 8, 2 4s are 8, remaining 2, 5 4s are 20. இப்படி கிடைக்கும். அப்போ 160 is equal to P into 2 square எவ்வளோ 4 divided by 25 into 25 அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து P ஒரு சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 4 1s are 4, 4 4s are 16, 0 40. ஓகேவா? அப்போது 40 into 25 into 25. 25 into 25 நம்மளுக்கு என்ன தெரியும்? 625. இதை இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 5s are 20க்கு 0, remaining 2, 4 2s are 8, 8 plus 2 10க்கு 0, remaining 1, 6 4s are 24, 24 plus 1 25, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ 25,000. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபீட்பேக்கில் நிறைய எல்லாருக்கும் ஷேர் ஆகும். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.